கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈந்தா நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 3 வசனம். சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என்று வேதம் சொல்கிறது. துயரப்படுகிற ஜனங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படி இந்த உலகத்திலே கடந்து வந்தார். துயரத்தின் மேல் துயரம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், பாடுகளின் மேல் பாடுகள், நிந்தனைகள் மேல் நிந்தனைகள், அவமானங்கள் மேல் அவமானங்களை சகிக்கிற ஜனங்களை கர்த்தர் சீர்படுத்தவும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுத்து கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதி விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், செழிப்பாய் மாறும், சந்தோஷம் நிறைந்ததாய், சமாதானம் நிறைந்ததாய், தரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதி. அவர்கள் கர்த்தருடைய நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், மேன்மை கொடுத்தும் காணப்படுது. இயேசு நாமத்தில் பிதாவே.